வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் விவேக்குடைய இறுதிச் சடங்குக்கு ஏன் போகவே கிடையாது. வடிவேலு பார்த்தீங்கன்னா எமோஷனான மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சுட்டாரு. இணையதளத்தில் அவர் கொடுத்த பேட்டி வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சிறந்த குணச்சித்திர நடிகர்களில் ஒருவராக இருந்தாலும் அவரை காமெடி நடிகராக பார்க்க ரசிகர்கள் பலருமே விரும்புகிறாங்க. இவரது நடிப்பில் இன்று ஏப்ரல் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள கேங்கர்ஸ் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த நிலையில் வடிவேலு தான் மறைந்த நடிகர் விவேக்கின் மறைவு போகாதது ஏன் போகவில்லை என்பது குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் பொக்கிஷம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவரை சுற்றி பல பிரச்சனைகள், பதில்கள் கிடைக்காத பல கேள்விகள், விமர்சனங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான விமர்சனங்கள் ஒன்று சுந்தர்சியுடன் அவர் இணைந்து பணியாற்றாமல் இருக்க காரணம். இது தொடர்பாக திரைத்துறையில் உலா வந்த கிசுகிசுகள் என்றால் அது சுந்தர்சி தன்னை கேட்காமல் சந்தானத்தை தனது படத்தில் நடிக்க வைத்து விட்டார் என்பதுதான் என பேசப்பட்டு வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்பு கேங்கர்ஸ் படத்தின் மூலம் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறாங்க. அதே போல வடிவேலும் அவரது நண்பர் நகைச்சுவை நடிகருமான விவேக்கின் மறைவு போது நேரில் சென்று துக்கம் விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போது உள்ளது. மேலும் இது மிகப்பெரிய கேள்வியாகவும் பலருக்கும் உள்ளது. ஆனால் அவரது மறைவு பார்த்தீங்கன்னா தொடர்பாக கண்ணீர் சிந்திய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு வடிவேல் அவர்கள். இதுவரை பேசாமல் இருந்த பலருமே பலவிதமாக பேசி வந்தாங்க. இந்த நிலையில் வடிவேலு இது தொடர்பாக முதலாக பேசியிருக்கிறாரு. தனது மொத்த பாரத்தையும் இறக்கி வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசும்போது விவேக்குடைய இறப்பு தாங்க முடியாத வழி. அவனுடைய இறப்புக்கு நான் போகவில்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கெல்லாம் சென்று விவேக்கின் மனைவி, குழந்தை அனைவருமே துக்கம் விசாரித்தேன். விவேக் இறப்புன்னு நான் நினைக்கவே கிடையாது. அவர் இறந்த காலகட்டத்தில் நானே ரொம்பவும் மோசமாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் பார்த்துட்டு பயந்துட்டே இருந்தோம். அதனால் தான் போகவில்லை என பதிலளித்த தனது மனதில் இருந்து மொத்த பாரத்தையும் இறக்கி வைத்துள்ளார் நடிகர் வடிவேல் அவர்கள். சின்னக்கலைவாணர் என அழைக்கப்படும் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி திடீர் மாரடைப்பின் காரணமாக காலமாகி போனார். இவரது மறைவு மொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவர் மறைந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம் என்பதால் இவரது மறைவுக்கு பல திரைப்பிரபலங்கள் நேரில் செல்லவே கிடையாது. மேலும் விவேக் மறைவிற்கு சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார். சிலர் விவேக்கின் மறைவுக்கு அதுவும் ஒரு காரணம் சில கூறி வந்தாங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பாக முற்றிலும் மாற்றப்பட்டது. விவேக் குறித்து மனம் திறந்த வடிவேலு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் குறித்து விரைவில் மனம் திருக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வராங்க. விவேக் மறைவு செய்தி கேட்டு வடிவேல் பேசியது பலருமே கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.